தமிழகத்தில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து எஸ்டிபிஐ மகளிரணி சார்பில் மரக்கடையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று குற்றங்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தும் கடுமையான சட்டங்களை அமல்படுத்த வலியுறுத்தியும் எஸ்டிபிஐ கட்சி மகளிரணி சார்பில் திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் தௌலத் நிஷா தலைமையில், மாவட்ட துணைத் தலைவர் பஷீர் ஆகனி, எஸ்டிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் தமீம் அன்சாரி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பாலியல் குற்றங்களையும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் தடுக்க தவறிய விஜய் தலைமையிலான தமிழக அரசையும் செயல்படாத சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையையும் கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மாபெரும் கண்டனார்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மகளிரணி மாநில செயலாளர் மெஹராஜ் பானு, எஸ்டிபிஐ வர்த்தகணி மாநில பொதுச் செயலாளர் முபாரக் அலி ஆகியோர் கலந்து கொண்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். இந்த மாபெரும் கண்டனார்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் மூமினா, மாவட்ட பொதுச் செயலாளர் பாத்திமா, மேற்கு தொகுதி தலைவர் முபீனா, திருவெரும்பூர் தொகுதி தலைவர் ரம்ஜான், செயலாளர் பரக்கத் நிஷா, கிழக்கு தொகுதி தலைவர் சாஜாத்தி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் செய்யது பிவி மற்றும் தொகுதி நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் எஸ்டிபிஐ கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லை. பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருப்பது நேற்று தூக்கம் இல்லை. 17 குழந்தைகள் பாதிக்கப்படுவது தற்போது அதிகமாயிடுச்சு. பாதுகாக்கும் சிங்கப்பெண் படை எங்கே போச்சு எங்கே போச்சு? ஒரே நாளில் ஒரே மாவட்டத்தில் 5 குழந்தைகள் வன்கொடுமை. மாவட்ட தௌலத் நிஷா அவர்களே தலைமை உரையாற்ற வருமாறு அழைக்கின்றேன். மௌனமாக உள்ளது. குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கொடுக்க அரசுக்கு ஏன் இந்த மெத்தனை போக்கு? பெண்களின் பாதுகாப்பு மதிக்கப்பட வேண்டிய உயிர். பெண்களை தெய்வம் என்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பான சுதந்திர சமுதாயத்தை படைப்போம். பெண்களின் பாதுகாப்பு மனித சமுதாயத்தின் பொறுப்பு. ஒவ்வொன்றுமே பெண்களை பாதிக்கக்கூடிய எந்த இஷ்யூமே நடக்காமல் நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இதில் பெண்களுக்கு மட்டும் பொறுப்பல்ல, ஒவ்வொரு ஆண்மகர்களுக்குமே இது பொறுப்பாக உள்ளது. எங்க பார்த்தாலும் அழிஞ்சு கிடக்குது. இன்னும் சொல்ல போனா கல்வி நிலையங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூட, காலேஜ் கூட சொல்லலாம், பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணாக்கள் கைகள்ல என்ன செய்யுது? இந்த போதை வஸ்துக்கள் மாத்திர வகையில கிடைக்குது. அப்ப இந்த போதை வஸ்துக்கள் எல்லாம் நீங்கள் ஒழித்தால் மட்டுமே இந்த மாதிரியான குற்றங்கள் என்ன செய்யும்? குறையும். முன்னெல்லாம் ஒரு 25-30 வயசு உள்ள ஆண்கள், ஆனா இன்னைக்கு சிறு பாலகர்கள் கூட பெண்களுக்கு வன்புணர்வு செய்யறாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் காட்டுது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நாம நம்மளுடைய சட்டங்களை சரியான முறையில செய்யணும். போதை வஸ்துக்களை ஒழிக்கணும். பிறகு அத்தனை சட்டங்களையும் கொண்டு வர வேண்டும். கல்வி கூடங்கள்ல சரி, இது அதிரடி படையை போட்டுட்டு சிறப்பு படையெல்லாம் போட்டுட்டா மட்டும் பத்தாது. ஒவ்வொரு கல்வி நிலையங்களையும் பள்ளி கூடங்கள்ல கூட காவலர்கள் வைக்கணும்.
எங்களை பெண்களுக்கு பாதுகாப்பு எங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க. எங்க எஸ்டிபி கட்சி அரணா நின்று பாதுகாப்பு கொடுக்கும். எங்களுடைய எஸ்டிபி கட்சி அழகான முறையில தேசம் முழுவதும் பாதுகாப்பு கொடுக்கும். அந்த அளவுக்கு எங்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அது போல ஒவ்வொருவரும் கட்டுப்பாடோடைய ஆண்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. பேட் டச் குட் டச் எல்லாம் பெண்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க, ஆண்களுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. ஆண்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதே குழந்தைகளுக்கு மதிக்கத்தக்க சொல்லி கொடுங்க. பெண்களை போதை பொருளாக பார்க்காதப்பா, உன்னுடைய தாயா பாரு, உன்னுடைய சகோதரியா பாரு. இந்த மண்ணில தாங்க பெண்களை தெய்வம்னு வணங்குறோம், வேற எந்த நாட்டிலையும் இல்ல. இந்த இந்தியாவுல இந்த தமிழ்நாட்டுல தெய்வமா வணங்கக்கூடிய அந்த பெண்ணை கோயில் கருவறையில வச்சு கற்பழிப்பு செய்யறாங்கன்னா அதை விட ஒரு கொடுமை கேவலமான தனம் எங்கேயும் கிடையாது. அதை விட இன்னும் கேவலம் என்ன தெரியுமா? அவனை உள்ள போட்டுறது, அவன் வெளியே வந்தவன அவனுக்கு மாலை மரியாதை கொடுத்து கை தட்டி அவனை வரவேற்கிறாங்க பாத்தீங்களா? உச்சபட்ச அசிங்கத்தனம். இதை விட வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உச்சபட்ச அசிங்கத்தனம். வெக்க தலை குடியணும். ஒவ்வொருத்தரும் அரசு ஊழியர்களா இருக்கவங்க, அரசாங்கத்தில் ஆளக்கூடியவர்களா இருக்கட்டும், இந்த மண்ணில் மைந்தர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெக்க தலை குடிய வேண்டியது எதுக்கு தெரியுமா? பாராட்டி மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு தான். வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த செய்திகளை எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, சட்டங்களை கடுமையாக்கணும்ன்ற செய்திகளை அந்த அளவுக்கு கொண்டு போய் எல்லா பகுதியிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை நம்ம கிட்ட ஒவ்வொருத்தவங்களும் இருக்குது. வரக்கூடிய எஸ்டிபி கட்சியின் மகளிர் அணியான விமன் இந்தியா மூவ்மென்ட்டுடைய மாநில செயலாளர் மெஹராஜ் பானு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடரும் பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி தொலைக்காட்சியை திறந்தோம் அப்படின்னா எண்ணிலடங்காத குற்றங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடை வட மாநிலத்தை விட மோசமான ஒரு நிலையை நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட டிவிக்கு அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்று 35 நாட்களில் அவங்க சொன்னாங்க ஒரு மாற்றம் வரும், மாற்றம் வேணுமா உங்களுக்கு, எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியை விட சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. ஆனால் இங்கே காட்சி மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னா, கடந்த ஆட்சியை விட இன்னைக்கு அதிகப்படியான ஒவ்வொரு நாளும் பெண்கள் அதிகமான பாலியல் சீண்டல்களுக்கும் பாலியல் குற்றங்களுக்கும் பாலியல் வன்கொடுமைகளுக்கும் ஆளாகக்கூடிய சம்பவம் 35 நாட்களில் 207க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு காவல் நிலையங்களில் பதிவாயிருக்கு. இது வந்து பதிவான சம்பவங்கள் மட்டும்தான். இன்னும் பதிவாகாமல் எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், இனிமேல் மனித உரிமை ஆணையமோ அல்லது வேறு நிறுவனமோ என்ன செய்யணும், இனிமேல் அறிக்கை வெளியிட்டால் மட்டும்தான் தெரியும். இந்த அளவுக்கு மிக மோசமான நிலைப்பாடு இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு தன்னோட கையில் வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாருன்னு தெரியல. இன்னைக்கு முதல்ல சட்டப்பேரவை இன்னைக்கு கூடி இருக்கு இல்லைங்களா, முதல் நாள் கூட்டத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர் கூட சொல்லியிருக்காரு, 2031ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே சிறந்த முன்மாதிரி மாநிலமாக மாறும்னு சொல்லி இப்போ தான் நான் நியூஸ் பார்த்தேன். அப்படி முன்மாதிரி மாநிலமாக மாறணும் அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல சரியான முறையில் கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யுங்க. சட்டம் உங்ககிட்ட தானே இருக்குது. சிங்கப்பெண் படைன்னு ஒரு படையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா, அதிரடி படை. அவங்களாம் எங்கே போயிட்டாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? எங்களோட கேள்வி அதுதான். இன்னைக்கு எந்த இடங்களையும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம நீங்கள் எந்த வளர்ச்சியை இந்த நாட்டில் நீங்கள் கொண்டு போக முடியும்? இந்த மாநிலம் வந்து ஒரு வளர்ச்சியான மாநிலமாக கொண்டு போகணும்னா பெண்களோட பாதுகாப்பு என்ன செய்யணும், முதல்ல சரியான முறையில் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம முன்மாதிரி மாநிலமாகவோ இல்லை சிறந்த மாநிலமாகவோ என்ன செய்ய முடியாது, நம்மளோட தமிழ்நாட்டை உயர்த்த முடியாது. நாங்கள் எங்களுடைய விமன் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக எஸ்டிபி கட்சியுடைய மகளிர் அணி சார்பாக இங்கே வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை அதுதான், பெண்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யுங்க. இன்னைக்கு போக்சோ சட்டம் இருக்குங்களா, 2012 கடுமையான ஒரு நெருக்கடிக்கு மத்தியில் நவம்பர் 14 அமல்படுத்தப்பட்டு அந்த சட்டம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும் பார்த்தீங்கன்னா பெண்களை சீண்டுனா 3 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை கொடுக்கலாம், பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சால் 7 ஆண்டுகளுக்கு மேலே என்ன செய்யலாம், அவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கக்கூடிய சட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை மே மாதம் இல்லைங்களா கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமியை எல்லாருமே பார்த்தோம் இல்லைங்களா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு. ஒரு வாரம் அதை பற்றி பேசணும், எங்கே போயிட்டோம், என்ன நடந்துச்சு? அந்த 2 குற்றவாளிகளும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் இருக்காங்க. திரும்ப அவங்க ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்கன்னா மக்களோடு மக்களாக என்ன செய்வாங்கன்னா சர்வசாதாரணமாக பழகுவாங்க. அப்படிப்பட்ட அடையாளமே அவங்களுடைய முகத்தில் நம்ம என்ன செய்யாது, தெரியாது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் பெண்களுடைய பாதுகாப்பை வலியுறுத்தணும். பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, தமிழக அரசு கொடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க, சட்டத்தை கடுமையாக்குங்க, தண்டனைகளை கடுமையாக்குங்க. வேறு ஏட்டோடு மட்டும் இருக்கக்கூடாது பெண்களுடைய பாதுகாப்பு. அதை தாண்டி என்ன செய்யணும், நடைமுறையில் கொண்டு வரணுங்கிறத இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.